வெல்கம் டு மிஸ்ஸஸ் மம்ஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு வச்சு பாசிப்பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீரை வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 கப் மீடியம் தக்காளி வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திருக்கேன். நெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு, உளுத்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இடிச்சு வச்ச மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுலேயே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலரி. அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இதுல சேருங்க. நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலரி விடணும். வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்துல நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வச்சு நான்வெஜ் ஸ்டைல்ல எப்படி ஃப்ரை பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து தோல்லாம் சீவிட்டு இது போல வந்து ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வந்து ஆயில், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கட் பண்ண வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. கை வச்சு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. கலரியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. வாங்க இப்போ வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுப்பு நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ண வச்ச உருளைக்கிழங்கு வந்து ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து கருகிடும். 5 minutes ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம்.
அது அப்படியே லைட்டா இந்த பக்கம் திருப்பி போடலாம் ஒண்ணொண்ணா. எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க. இப்ப மறுபடியும் வந்து ஒரு 5 minutes அப்படியே லோ ஃப்ளேம்ல குக் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திறந்து பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இருக்கிற உருளைக்கிழங்கு அதே போல பொரிச்சு எடுத்துடலாம். பருப்பு சாதம் வந்து 2 விசில் வந்துருச்சுங்க. இப்ப திறந்து பார்க்கலாம். சூப்பரா வெந்துருச்சு. சாதம் எதுவுமே குழையவே இல்லைங்க. அவ்வளவுதாங்க. இது வந்து சுட சுட பொட்டேட்டோ ஃப்ரையோட சர்வ் பண்ணலாம் வாங்க. சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பயிறு சாதம் வித் பொட்டேட்டோ ஃபிஷ் ஃப்ரை இஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. See you next video.